கருணாநிதி மைக்கை பொத்திட்டு நீ சோபன் பாபு கொண்டாடி தானே, சோபன் பாபு போய் சொல்லு. யார் சொன்னது? கருணாநிதி. குடியாரா உட்கார்றா அப்படின்னு யார் சொல்றான்? எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு எம்எல்ஏ, அண்ணாதிமுக எம்எல்ஏ சொல்றாரு, இவரை நாக்க துரிச்சு உனக்கு வாடா தூக்கி போட்டு மிதிக்கிறேன். ஜெய உடைய தோழிகள் 2 பேரும் ஜாலி, அரசு கஜானாவே காலி. சட்டசபையில் ஏன் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? விஜயை பொறுத்த வரைக்கும் விபத்தில் அரசியல்வாதி. இந்த மக்களுடைய பெரும் கோபம் திமுக மீது அவர் அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து அந்த சீட்டில் உட்கார. அரசியலாடா கேட்டேன், ஏன்டா அந்த சீட்டில் உட்கார வச்சீங்க? எம்ஜிஆர் இப்படித்தான் இருந்தார். எம்ஜிஆரை அந்த நாற்காலியில் அமர வைத்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் யாரை உட்கார வச்சிருக்கான்? சிஎம் விஜயை உட்கார வச்சிருக்கான். ஏப்பா, எனக்கு சட்டசபை புதுசு, நான் இப்போ தான் வந்து உட்கார்ந்துருக்கேன், எனக்கு அடுக்கு மொழி பேச தெரியாது, தமிழ்நாட்டுடைய வரைபடம் தெரியாது, சும்மா சீனை போடலாம் தெரியாது, நல்லா ஆட்சி பண்ணுவேன், ஏமாற்ற மாட்டேன். பேச மாட்டேங்கிறாரு, திருக்குறள் சொல்ல மாட்டேங்கிறாரு, 10 பாட்டு பேச மாட்டேங்கிறாரு, 17 கீழ்கணக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு, சங்கத்தமிழ், குரலோவியம் இதெல்லாம் தெரிஞ்ச கருணாநிதியே ஊழல் பண்ணி பிராடு பண்ணிட்டு போயிட்டாரு. அமைச்சர்களுக்கு சரியா பதிலளிக்க தெரியல. இல்ல தாவேகாக்கும் டிஎம்கேக்கும் அங்க வந்து பயங்கர சண்டை கைகலப்பா போயிடுச்சுன்னு. ஆமா, உண்மைதான். விஜய அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அது சரியா இருக்குன்னு நினைச்சு கைது போடுறாரு, அது தப்பா இருக்கு. உதயநிதிக்கு எழுதி கொடுத்தா பேசிட்டு இருக்காரு, அவர் பார்த்து தான் பேசுறாரு. தமிழருடைய தலைவிதி. நீங்க சகோதரி, நான் இந்த கருணாநிதி எவ்வளவு கயவன்னு ஒரு உதாரணத்தை சொல்றேன். எங்கே இருக்கிறது திராவிட நாடு? ஆனந்த நாயகன் ஒரு அம்மா கேட்குறாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், பாவாடையை திறந்து பார். கருணாநிதி சொன்ன வசனம் எவ்வளவு கேவலமான மனிதன் இந்த கருணாநிதின்னு பாரு. இன்னொன்னு கருணாநிதி சொல்றாரு, பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, சட்டசபையில் ஏன் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? அவர் துறை சார்ந்த கேள்விகளுக்கு கூட ஆதவர்ஜுனா இல்லைன்னா ராஜ்மோகன் அவங்க தானே பதில் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரலையை நாங்கள் கட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கே நேரலையை கட் பண்ணிட்டாங்களேன்னு இவ்வளோ கேள்விகள் இப்போ எழுந்திருக்கே சார். அதாவதுமா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விபத்தில் அரசியல்வாதி. நீங்கள் திமுகவில் இருக்கிற இப்போ உதயநிதி பேட்டி கொடுக்குறாரு. உதயநிதிக்கு வலதுபுறம் நிற்கிற பெரியசாமி ஏறக்குறைய ஒரு 6-7 முறை சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றம் அவருக்கு அத்துப்படி, நேரு அவருக்கு குத்துப்படி. பின்னாடி நிற்கிறார் ஓபிஎஸ், முதலமைச்சராக இருந்தவர் இல்லையா? இப்படி பட்டியல் அடுக்கிட்டே போகலாம். ஆனால் விஜயுடைய 108 சகாக்கள், விஜயோடு சேர்த்து 108 சகாக்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டு போட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ 2 வருடத்திற்கு முன்பு தான் கட்சியை ஆரம்பித்தார். தமிழக வெற்றி கழகம் 2 வருடத்திற்கு முன்பு. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிருக்காருன்னா போகலை. நீங்கள் சாத்தாங்குளம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. தென்காசி எங்கே இருக்குமா? தெரியாது. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மாநில எல்லை. இந்த பக்கம் ஊட்டிக்கு மேலே குன்னூர், ஊட்டி, கூடலூர் இதெல்லாம் கேரளா கர்நாடகா பார்டர். அப்படி ஒரு ஊர் இருக்குது, அது தமிழ்நாட்டை சார்ந்தது. இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. இன்னும் அவர் படிப்பினில தான் இருக்காருன்னு ஒரு பக்கம் வந்து இல்லைம்மா. அதெல்லாம் படிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லைம்மா. அதெல்லாம் கருணாநிதி சொல்கிறத அவர் செஞ்சிட்ருக்கார். அதனால் நம்ம அதை பற்றி, அதாவது இதில் என்ன நம்ம இதில் பார்க்கணும்னா,
இந்த மக்களினுடைய பெரும் கோபம், திமுக மீது பெரும் கோபம், அவர் அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சாச்சு. அவரே எதிர்பார்க்கல. 2 சீட் நின்னார். திருச்சி கிழக்கு, பெரம்பூரில் நின்னார். அப்போது இது யதார்த்தமாக நீங்கள் பார்க்கணும். நான் அரசியலாடா கேட்டேன், ஏன்டா இந்த சீட்டில் உட்கார வச்சிங்க? அப்படிதான் இருக்கு அவரோட. அப்படித்தான் இருக்கு. அப்போ என்ன நினைக்கிறார்? அப்போ இப்போ எம்ஜிஆர் இப்படி தான் இருந்தார். எம்ஜிஆருமே இப்படி தான் இருந்தார். ஏன் காரணம், நம்மளாம் முதலமைச்சர் ஆக முடியுமான்னு அவரால் நம்பவே முடியல. கருணாநிதி என்ற தீய சக்தியை ஒழிப்பதற்காக எம்ஜிஆர் அந்த நாற்காலியில் உட்கார வச்சாங்க. அதே சக்தி தான் எத்தனை வருஷத்துக்கு பிறகு, அது 77, இது 26, 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே சக்தி தான் எம்ஜிஆரை அந்த நாற்காலியில் அமர வைத்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் யாரை உட்கார வச்சிருக்கான்? சிஎம் விஜயை உட்கார வச்சிருக்கான். எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட ஒடுக்கப்பட்ட அதே மக்கள் தான், சேரி மக்கள் தான். யாருக்கு ஓட்டு போட்டிருக்கான்? இவருக்கு, விஜய். அப்போ இதுதான் யதார்த்தமே தவிர இவர் ஓமந்தூரார் ரெட்டியார்னு இவர் சொல்ல முடியுமா? இல்லை குமாரசாமி ராஜான்னு சொல்ல முடியுமா? இல்லை கர்ம வீரர் காமராஜ்னு சொல்ல முடியுமா? கக்கன்னு சொல்ல முடியாது. யதார்த்தம் அதை சொல்லுவோம். ஏப்பா, எனக்கு சட்டசபை புதுசு, நான் இப்போ தான் வந்து உட்கார்ந்துருக்கேன், எனக்கு அடுக்குமொழி பேச தெரியாது, அடுக்குமொழி தமிழ்நாட்டுடைய வரைபடம் தெரியாது, சும்மா சீனை போடலாம் தெரியாது. அப்போது நல்லா ஆட்சி பண்ணுவேன், ஏமாற்ற மாட்டேன். நகராட்சியில் வேலுமணி திருடுனா, நேரு கொள்ளையடித்தான், இதை நான் வச்சுருக்கேன். எவனும் கொள்ளையடிச்சிடுவான், யாரும் கொடுக்கூடாதுன்னு நான் வச்சுருக்கேன். ஊழல் நடக்காமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஊழலாக இருந்தால் நடவடிக்கை எடுப்பேன். இதுதான் விஜயினுடைய யதார்த்தம். இதில் பேச மாட்டேங்கிறாரு, திருக்குறள் சொல்ல மாட்டேங்கிறாரு, 10 பாட்டு பேச மாட்டேங்கிறாரு, 17 கீழ்கணக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு, சங்கத்தமிழ், குரலோவியம் இதெல்லாம் தெரிஞ்ச கருணாநிதியே ஊழல் பண்ணி ப்ராடு பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா? அப்போ இவர் ஊழல் பண்ணாமல் இருக்காரான்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சட்டசபையை நீங்க கட் பண்றதுக்கான காரணம் என்னன்ற ஒரு கேள்வி. என்ன காரணம்னா, அமைச்சர்களுக்கு சரியா பதிலளிக்க தெரியல. இல்ல தாவேகாக்கும் டிஎம்கேக்கும் அங்க வந்து பயங்கர சண்டை கைகலப்பா போயிடுச்சுன்னு. ஆமா, உண்மைதான். அப்போ உங்களுக்கு பேச தெரியலன்றது எல்லாருமே இங்க தெரிஞ்சுதானே இப்ப உங்களை ஓட்டு போட. உண்மைதான். அப்படி இருக்கும்போது இதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல மக்கள். அப்ப நீங்க சட்டசபையை நேரலையா காமிச்சிருக்கலாமேன்ற ஒரு கேள்வி வருது. இல்ல வருது. அது சட்டசபை செயலாளர் சார் இது வேண்டாம் சார், வேண்டாம், நீங்கள் கருணாநிதி வீட்டுக்கு போனதே தப்பான ஆலோசனைகள் சார், நம்ம ஸ்டாலினை போய் பாட்டு வந்துடுவோம். ஏன் ஆலோசனை சொன்னவருடைய ஆலோசனையை மறுக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இல்லை. அதான் முதலமைச்சர் அதிகாரம் பூரா இருக்கு. ஜெயலலிதா ஹேண்டில் பண்ணோம் அதிகாரியை, கருணாநிதி ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் விஜய்க்கு அதுக்குள்ள நீங்கள் அதிகாரி சொல்லுவதை அப்படியே கேட்டு தான் ஆட்சி நடத்த வேண்டிய தேவை இருக்கு. விவசாயிகள் தள்ளுபடி, எடப்பாடி விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் நடவடிக்கை எடுப்பார். எதாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுப்பார். ஏன்? அவர் ஒரு பச்சை துண்டு. யாரு? எடப்பாடி. ஆனால் விஜய அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அது சரியா இருக்குன்னு நினைச்சு கைது போடுறாரு. அது தப்பா இருக்கு. அரசியல் அனுபவம் அதுதான் காரணம். இது ஒரு குற்றம் அல்ல, இது ஒரு குற்றம் அல்ல. நீங்க ஒரு ஐஏஎஸை உருவாக்குவதற்கு எவ்வளவு காலம் முடிக்குது தெரியுமா? ஒரு ஐபிஎஸ்ஐ உருவாக்குவதற்கு எத்தனை பயிற்சி, எத்தனை கேள்வி, எத்தனை எக்ஸாமு, இப்படி பல பயிற்சிகள். அரசியல்வாதிக்கு பண்ணி மேய்ச்சிட்டு இருப்பான், சினிமா தியேட்டரில் டிக்கெட் விற்றுட்ருப்பான், இல்லையா பஸ் ஸ்டாண்டில் இஞ்சி மரப்பா விற்றுட்ருப்பான். பல பேர் பந்திரியானா பல பேர் எனக்கு தெரியும். அவருக்கு கீழே யார் வேலை பார்ப்பான்? அப்போ பல ஐஏஎஸ் அதிகாரிகள் யாருக்கு கீழே வேலை பார்க்குறான்? படிப்பறிவே இல்லாமல் போஸ்ட் ஓட்டுன ராஜேந்திர பாலாஜி கீழே ஐஏஎஸ் அதிகாரி.
மதுரை பஸ் ஸ்டாண்டில் மதுரை மேலூர் சீர்காழி சிதம்பரம் உதயகுமார் கீழே ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ சிங்கிள் டீ ஒன்று போட யார்? ஓபிஎஸ். அவர் கீழே முதலமைச்சர். லேகியை வித்துட்டு இருந்த சசிகலா கீழே 25 வருஷம் 350 ஐபிஎஸ் 350 ஐஏஎஸ் அதிகாரி. என்ன சித்த மருந்து விற்கிறதா சசிகலா மூதாதையருக்கு தொழிலை. இவங்க காலத்தில் தான் மெடிக்கல் வைக்கிறாங்க. அதுக்கு முந்தி என்ன வைக்கிறது? லேகியம். சித்த மருந்து லேகியம். இப்படித்தான் ஜெயலலிதா டான் பாஸ்கோலையும் பாஸ் பண்ணலை. சர்ச் பார்க்லேயும் பாஸ் பண்ணலை. அந்த அம்மா முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகளை கருணாநிதி அந்த காலத்தில் எஸ்எல்சியே தாண்டலை சார். ஆனால் இவங்க 2 பேருமே இல்லை சார், அவங்களுக்கு வந்து தெரியலனாலுமே அவங்க கற்றுக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து இல்லை ஆளுமை இருந்து அவங்கள தாண்டி எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே இவ்வளோ மாதிரி. இல்லை அதெல்லாம் இல்லை. நீங்கள் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார்ல 67, அண்ணா 67, 63 இறந்துட்டார். 69 அவர் சிஎம். இதே விஜய் எப்படி இருந்தால் அப்படி தான் கருணாநிதி இருந்தார். ஜெயலலிதா அந்த கோட்டு கேட்டு போட்டு வந்ததில்ல 91. விஜய நீங்கள் ஜெயலலிதாவை பாருங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்ல அப்படித்தான் இருக்கா. நீங்கள் இந்திரா காந்தி பிரதமராக இந்தியாவை பங்களாதேஷை பிரித்து கொடுத்தது, பாகிஸ்தானோட சண்டைக்கு போனது, சீனாவோட சண்டைக்கு போனது. அந்தம்மா இந்திரா பிரியதர்ஷினி. அந்த அம்மா பேர் சரியான பயந்தாங்குழி. வீட்டில் யாரோடையும் பேசாது. இந்திரா பிரியதர்ஷினுடைய தனிப்பட்ட குணம் என்ன தெரியுமா? யாரோடையும் அந்த மாதிரி பேசாது. நேரு சொல்கிறார், நீ அரசியலுக்கு வராத, அரசியலுக்கு வந்தால் உன்னுடைய மரணம் துர்மரணமாக இருக்குங்கிறார். அப்படியே நடந்தது. அப்போ அரசியலுக்கு பல பேர் விபத்தில் தான். இந்திரா காந்தி விபத்தில் தான் வருது. இந்திரா காந்தி காமராஜர் செய்த விபத்து அது சார். இப்போ இதெல்லாம் ஓகே சார். இப்போல்லாம் இவர் அமைதியாக இருந்தாலும் இல்லை சார். இப்போ அடுத்தது இப்போ இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட் பற்றி வந்து அப்போ ஒரு பெரிய வந்து ஒரு வாக்குவாதம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல சார். அப்போ இவர் எப்படி சார் அமைதியாக இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அப்பயும் அமைதியாக இருக்க முடியாது. இல்லை, அப்போ அமைதியாக இருக்க முடியாது. முதலமைச்சர் சில விஷயங்களுக்கு பதில் சொல்லுவார். உதயநிதிக்கு எழுதி கொடுத்தா பேசிட்டு இருக்காரு. அவர் பார்த்து பார்த்தா பேசுறாரு. தமிழனுடைய தலைவிதி இழிந்த அதாவது தமிழனே உன்னுடைய தலைவிதி பார். பார்த்து எழுதி கொடுக்குறவனுக்கு அறிவு இருக்குதுல்ல, அதுதான் நமக்கு வந்து சேருது. எழுதி கொடுக்குறவனுக்கு அறிவு இல்லைன்னா உதயநிதி சரியாக படிக்க மாட்டார், விஜய் சரியாக படிக்க மாட்டார். சார் இப்போ இந்த சட்டசபையில் நேற்று நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சார்? அதாவது இபிஎஸ் எழுந்து பேசிட்டு இருக்காரு, அவருக்கு பின்னாடி இருந்த அந்த அமைச்சர்கள் அந்த மாதிரி டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாரை வந்து விஜய் அவர்களை தான் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாதிரியே டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நேற்று ரொம்ப வைரலாக போச்சு சார். இந்த மாதிரியான எல்லாம் சட்டசபையில் நடக்குமா? இல்லை, அதாவதுமா நீங்கள் சகோதரி, நான் இந்த கருணாநிதி எவ்வளவு கயவன்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எங்கே இருக்கிறது திராவிட நாடு? ஆனந்த நாயகன் ஒரு அம்மா கேட்குறாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர். கருணாநிதி என்ற கயவன் சொல்கிற பதில் நான் ஒரு சொல்லக்கூடாது, மன்னிச்சுங்க. ஏன்னா கருணாநிதி சொல்லுவதை மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த கோப்பு இருக்கும்ல, கோப்பு மேலே என்ன இருக்கும்? நாடா இருக்கும். நாடாவை அவிழ்த்து அதுக்கு மேலே 2 மூடி இருக்கும். அதுக்கு பேர் பாவாடையை திறந்து பார். கருணாநிதி சொன்ன வசனம். எவ்வளவு கேவலமான மனிதன் இந்த கருணாநிதின்னு பாருங்க. அப்போது இதுதான் சட்டசபையில் நடந்தது. இன்னொன்று கருணாநிதி சொல்கிறார், நேரு இந்திய பிரதமர், இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா 2 பேரும் சந்தித்து பேசுகிறாங்க இலங்கை தமிழர் பிரச்சனையை. அப்போவே மலையக தமிழர் பிரச்சனை. அப்போது கருணாநிதி சொன்னார், இதே சட்டசபையில் குறிப்பு இருக்கு, நேருவோ மனைவியை இழந்தவர், ஸ்ரீமாவோ கணவனை இழந்தவர். அந்த அம்மா ஒரு பெண் சிங்கம், முதல் பிரதமர் உலகத்திலேயே அந்த அம்மா தான். 2 பேரும் சந்தித்து 2 மணி நேரம் பேசுகிறார்கள். என்ன பேசுவார்கள்? இந்த கருணாநிதிக்கு உண்டான குணத்தில் இதே சட்டசபையில் கருணாநிதி சொன்னார். அதே போல் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், கருணாநிதி முதலமைச்சர்.
நிதி நிலை அறிக்கையை கருணாநிதி படிக்கிறார். படிக்கும்போது வாக்குவாதம், ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்த பிறகு தீய சக்தி கருணாநிதி இந்த பட்ஜெட்டை படிக்கக்கூடாது, குளறுபடியான பட்ஜெட்டுங்குது. கருணாநிதி மைக்கை பொத்திட்டு, நீ சோபன் பாபு கொண்டாடி தானே, சோபன் பாபுட்டு போய் சொல்லு. யார் சொன்னது? கருணாநிதி இந்த மாதிரி சொல்லுது. நீ நாடக நடிகர் நல்லதம்பி பொண்டாட்டிய தள்ளிட்டு வந்தானே ராஜாஜி அம்மா வச்சிருக்கு இந்த அம்மா. சட்டசபை எவ்வளோ புனிதமான காமராஜ், கக்கன், இப்படி செங்கோட்டை அவனை ஆடுறா செங்கோட்டையை எதிர்த்து அடிக்கிறாரு. மேலே பேப்பர் வெயிட் எடுத்து அடிக்கிறாரு. அன்னைக்கு நல்ல வேளை தமிழ்நாட்டுடைய சாபக்கேடை முடிஞ்சிருக்கும். செங்கோட்டை குறிப்பாக தப்பி அடிச்சிட்டார். இதெல்லாம் நடந்தது சட்டசபையில். இப்போ நேரலை காட்டாதது நல்லது தான் அப்படின்றீங்க. நீங்கள் ராயப்பேட்டை எம்எல்ஏ தாண்டி குச்சி வராராம். அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்தா வெறுத்துருவோம். இது காட்டாதது நல்லது. நீங்கள் சட்டசபையில் நான் மாடத்தில் இருக்கிறேன், ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. தேமுதிக ஆதரவோடு தான் அதிமுக ஆட்சி அமைச்சு. இந்த சீட்டை நாங்கள் போட்ட பிச்சை. யார் சொல்கிறா? விஜயகாந்த். அப்போ அந்த மாதிரி சொல்லுது, நீ இருக்கிற சீட்டை நாங்கள் போட்ட பிச்சை. இப்போ 2 பேருக்கு வாக்குவாதம் முத்துது. இடைத்தேர்தல் ஒன்று அப்போ வந்தது. அந்த அம்மா ஜெயிச்சு வந்தது எங்கேன்னா இந்த தென்காசி பக்கத்தில். அங்கே நீ முடிஞ்சா நின்று பாரு, ஜெயிச்சு பாரு. தேமுக தனியாக நின்று வெற்றி பெற முடியுமா? அந்த அம்மா இப்படி விஜயகாந்த் பார்த்து சொல்லுது. விஜயகாந்த் சொல்கிறாரு, எங்கள் கூட்டணி இருந்ததுனால தான் எங்கே இருந்தாலும் இடைத்தேர்தல் ஜெயிக்க முடியும், எங்கள் கூட்டணி நீ ஜெயிக்க முடியும். விஜயகாந்த் சொல்கிறாரு. பின்னாடி இருந்து சிங்காநல்லூர் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி, டே குடிகாரா உட்கார்றா. சட்டசபையா என்ன சத்த சபையான்னு பார்த்துங்க. டே குடிகாரா உட்கார்றா அப்படின்னு யார் சொல்கிறா? எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ சொல்கிறார். இவர் நாக்கை துரிச்சு, உனக்கு வாடா தூக்கி போட்டு மிதிக்கிறேன். சினிமாவில் ஸ்டெண்ட் அடிப்பார்ல எம்எல்ஏவை, நீ வெளியே வா உன்னை மிதிக்கிறேன். யார்? விஜயகாந்த் அந்த எம்எல்ஏ பார்த்து, வா நான் உன்னை உதைக்கிறேன். இதெல்லாம் சார் இப்போ குறிப்பு மேல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். சட்டசபையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இதே மாதிரிதான் இது தாவேக்காக்கும் திமுகக்கும் வந்து அந்த மாதிரியான எகிரி குதிச்சு போய் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை முட்டல் மோதல். தாமு எகிரி குதிச்சு போன ஒரு பேரு தாமு, ராயபுரம் எம்எல்ஏ தாண்டி போன தாமு. இப்படி பல அரசியல் நடக்கும். இறந்து போன அன்பழகன் ஜெயலலிதாவை உண்டுலின்னு பேசுவார். அவர் கருணாநிதி இப்படி செல்ல புள்ள. இதெல்லாமே சட்டசபையில் அவை மரபுகளை மீறி நீங்கள் நேராக கொண்டு வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் நாற்காலியில், சபாநாயகர் நாற்காலியில் சேடப்பட்டி முத்தையான்னு ஒருத்தர் இருந்தார். யாரை உட்கார வச்சார்? சசிகலாவை. இந்த சட்டசபையிலமா சசிகலா எம்பியா, எம்எல்ஏவா, ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா? யார்? தோழி, ஜெய உடைய தோழி. தோழிகள் 2 பேரும் ஜாலி, அரசு கஜானாவே காலி. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதுபோல தான் இந்த சட்டசபையும் நடந்திருக்கிறதே தவிர இந்த சட்டசபையினுடைய புனிதத்தை, மாண்பை, இது மக்களுடைய அவை. 6 கோடி பேர் ஓட்டு போட்ட அவை. சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது, நீதிமன்றமே தலையிடாது. ஏன்? 6 கோடி பேர் பின்னாடி இருக்கான். சபாநாயகருக்கு பின்னாடி எத்தனை கோடி பேர்? 6 கோடி பேர். ஏன்னா 6 கோடி பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? சபாநாயகர். இப்படி சில அதிகாரங்கள் இருக்கு. இது இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய சட்டமே கொடுத்துருக்கு. அதனால அந்த சபையை திமுக சபை நாகரிகமே தெரியாத காட்டுக்கூச்சல் கும்பல், தாவேகா முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்கள், அவை மாண்பை காக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கும் விஜயுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் பெருவாரியாக உள்ளது. ஏன்னா வளர வேண்டிய நீங்கள். சார் அவர் அமைதியாக இருக்கார். எதை பொருட்டு சார் அவர் அமைதியாக இருக்கார்? அது என்ன சார் ரீசன்? இல்லை, என்னன்னா நீங்கள்
சட்டசபையில் மூத்த அமைச்சர்களோடு தர்க்கம் பண்ணுகிற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய புள்ளி விவரங்களும் அரசியலும் அவருக்கு தெரியாது. அதுதான் யதார்த்தம். அதுதான் நீங்கள் 1008 புல்டப் சொல்லலாம். ஆதவ் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் பேசினதுக்கே ஸ்டாலின் காலி. அப்போ அது தெரியாது.